இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நெற்றியில் திருநீற்று பட்டை இட்டுக் கொள்வதன் தாத்பரியம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல அந்த கேள்விக்கான விடைக்குள் செல்வதற்கு முன்னால், நெற்றியிலே திருநீற்றினை எப்படி அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்து குழந்தைகள் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்டைலாக என்ன பண்ணுறாங்கன்னா, லேசாக இத்தினோண்டு எடுத்து ஒரு விரலில் எடுத்து ஒரு நகைக்கீரை அளவிற்கு திருநீற்றினை வைத்துக் கொள்கிறார்கள். ஆலயத்தில் கொடுத்தா கூட அப்படி லேசாக தொட்டுட்டு மிச்சத்தை அப்படியே அங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுறார். அதுபோல் செய்யவே கூடாது. திருநீறு என்பதை இப்படித்தான் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்றார். இப்படி பட்டையாகத்தான் அணிய வேண்டும். அதுவும் எப்படி 3 பட்டைகள் என்பது இருக்க வேண்டும் அப்படின்னே சொல்றார். இதற்கு சாஸ்திரம் திரிபுன்றம் என்ற பெயரை வைத்திருக்கிறது. திரிபுன்றத்தை வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். சைவ சமயத்தை பின்பற்றுபவர்கள் திரிபுன்றமாக இந்த விபூதியை ஒரு 3 பட்டைகளாகவும், அதே மாதிரி வைணவ சமயத்தை பின்பற்றுபவர்கள் இப்படி ஊர்துவ புன்றம் அப்படின்னு சொல்லுவார். அங்கேயும் இந்த 3 பட்டை என்பதுதான் அங்கே வந்து சேர்ந்திருக்கும். ஊர்துவ புன்றமாக 3 பட்டைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். இப்படித்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். இதிலே அழகு என்பதை பார்க்கக்கூடாது. இப்படி 3 பட்டைகளை அணிந்து கொள்வதுதான் அழகு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய சம்பிரதாயம். ஆங்கிலேயர்கள் வந்த பிற்பாடு அவர்களுடைய கலாச்சாரத்திற்குள் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்ல தொடங்கிய பிறகுதான் இந்த பழக்கமானது நம்மிடத்தில் இருந்து மறைந்திருக்கிறது. அதற்கு முன்னதாக, ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னதாக எல்லோருமே எந்த விதமான வர்ண பேதமின்றி, இந்த ஜாதி பேதமின்றி எல்லோருமே அந்த சிவபெருமானை வழிபடுபவர்களாகட்டும், அந்த சைவ சமயத்தை பின்பற்றி கொண்டிருப்பவர்களாகட்டும், எல்லோருமே கை நிறைய விபூதியை எடுத்து இந்த 3 விரல்களால் அழகா அப்படி வச்சுப்பார். இந்த 3 விரல்களுக்கு பார்த்தோம்னா அனாமிகா, மத்தியமம் மற்றும் தர்ஜனி அப்படின்னு சொல்லுவா. இந்த 3 விரல்களால் தான் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னே சொல்றார். இதன் மூலமாக நம்முடைய உடலானது ஆரோக்கியம் பெறுகிறது என்கின்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம் என்னன்னு சொன்னா, நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பதுதான். நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை இப்படி நாம் தினந்தோறும் காலை மாலை இருவேளையும் அந்த திருநீற்றினை இப்படி நெற்றியிலே பூசிக்கொள்ளும் பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியமானது கட்டி காக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த டச் ஹீல் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கா தெரியுமா? அந்த ஹீலிங் அப்படிங்கிறதையே டச்சிங் மூலியமா ஹீல் பண்றோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துலலாம் தொடுவார்கள் தெரியுமா? அந்த தொடுதலின் மூலமாக கூட குணப்படுத்த முடியும் சொல்றா இல்லையா? அதனுடைய உச்சபட்ச நிலைதான் இது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். காலை மாலை இருவேளையும் சந்தியாவந்தனாதிகளை செய்ய வேண்டும். அதற்கு முன்னதாக இந்த திருநீற்றினை நீரிலே குழைத்து இப்படி பூசிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, இப்படி இந்த 3 விரல்களால் இப்படி இந்த பகுதியை தொடும் பொழுது நம்முடைய உடலானது ஆரோக்கியம் பெறுகிறதுன்னு சொல்றார். அதற்கு ஏச திருநீற்றினை பயன்படுத்த வேண்டும் சொன்னால், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவம், இந்த உலகத்திலே கடைசியாக எல்லோரும் இந்த ஒருபிடி சாம்பலில் தான் அடங்குவோம் என்பதையும் புரிந்து கொண்டால், நாம் அந்த அகந்தை என்பது அழிகிறது அல்லவா? நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய ஆணவம் என்பது அழிகிறது, அகந்தை என்பது அழிகிறது, அந்த கர்வம் என்பது அழிகிறது. அது அழிந்து விட்டாலே நம்முடைய மனமானது தெளிவு பெறுகிறது. மனம் தெளிவு பெற்றாலே நம்முடைய உடலும் ஆரோக்கியம் பெறுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திருநீற்று சாம்பல் என்பது மிகவும் உசத்தியானது, மிகவும் சக்தி வாய்ந்தது. இதனை மெய்ப்பிக்கின்ற விதமாகத்தான் ஞானசம்பந்த பெருமான் இந்த திருநீற்றினை அந்த கூன் பாண்டியனுக்கு போய் அணிவித்தார். எப்படி சொன்னார்? மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு அப்படின்னே சொல்லிட்டு கடைசியா திரு ஆலவாயான் திருநீரேன்னு சொல்லி முடித்து அந்த திருநீற்றினை அவருடைய நெற்றியிலே இடும் பொழுது அவருடைய உடம்பிலே இருந்த அந்த சூளை நோயானது குணப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம வரலாற்று ஆதாரங்களோட பார்க்கிறோம் அல்லவா? இப்படி இந்த திருநீற்றினை அணிந்தால் என்ன பயன் கிடைக்கும் என்பதற்கு வரலாற்று ஆதாரங்களும் காணப்படுகின்றன. புராணோக்த ரீதியாகவும் சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய தர்மசாஸ்திரமானது இந்த இடங்களிலே திருநீற்றினை அணிந்து கொள்ள வேண்டும் சொல்றது. நெற்றியில் மாத்திரம் அல்ல, உச்சந்தலையிலே அணிந்து கொள்ள வேண்டும், நெற்றியிலே அணிந்து கொள்ள வேண்டும், 2 கரங்களிலும் 3 இடங்களிலே அணிந்து கொள்ள வேண்டும். அதே போல் மார்பிலே அணிய வேண்டும், வயிற்றிலே அணிய வேண்டும், முட்டியிலே தொட வேண்டும். இதுபோக இந்த தோள் பட்டைகளிலும் அணிந்து கொள்ள வேண்டும், அது வயிற்று பகுதியிலும் அணிந்து கொள்ள வேண்டும் சொல்றான்னா, இதற்கு என்ன காரணம் சொன்னா, நம்முடைய உடல் முழுக்கவே இந்த திருநீரானது பூசப்படும் பொழுது ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த பாகங்கள் அனைத்தும் நல்லபடியாக செயல்படும் அப்படின்னே சொல்றார்.
எதன் மூலமாகன்னு சொன்னா இந்த 3 விரல்களின் மூலமாக. இந்த 3 விரல்களிலுமே அந்த 3 விதமான சக்திகள் இருக்கின்றன. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஆகிய அந்த 3 சக்திகளும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறது. எதன் மூலமாக என்று சொன்னால் இந்த திருநீற்றின் மூலமாக. அந்த சக்திகளை நாம் நெற்றியிலே இட்டுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உடம்பானது பாதுகாக்கப்படுகிறது. இந்த யோக சாஸ்திரம் அப்படின்லாம் சொல்றா இல்லையா, அதிலே பார்க்கும் பொழுது கூட பார்த்தோம்னா இந்த பதஞ்சலி சூத்திரம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அதற்குள்ளாக போய் பார்த்தோம்னா இந்த நாடிகளை பற்றியெல்லாம் பேசுவார்கள். இந்த வாத நாடி, வாம நாடி, அந்த பார்சுவ நாடி அப்படின்லாம் சொல்லுவா. இதில் அந்த 2 நாடிகளும் ஒன்றாக இணைந்து, வடகலை பிங்கலை இவை இரண்டும் ஒன்றாக இணைந்து இந்த இடத்திலே ஒரு சுஷும்னா நாடி அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லுவா தெரியுமா. அதனை கட்டுப்படுத்தி அதனை இறை சிந்தனைக்குள் செலுத்தக்கூடிய விஷயத்தை இந்த திருநீரானது தருகிறது. அதனாலதான் திருநீற்றினை பட்டையாக அணிந்து கொள்ள வேண்டுமே தவிர லேசா எடுத்து அப்படி ஸ்டைலாலாம் வச்சுக்கவே கூடாது. நீரிலே குழைத்து அப்படி பட்டையாக அணிந்து கொள்ள வேண்டும். ஆலயங்களிலே தரப்படக்கூடிய திருநீற்றினை நீரிலே குழைத்து அணிய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய திருநீற்றினைத்தான் நாம் நீரிலே குழைத்து அணிய வேண்டுமே தவிர ஆலயங்களிலே கொடுக்கக்கூடிய திருநீற்றினை அப்படியே நெற்றியிலே இப்படி அண்ணாந்து பார்த்து கீழே சிந்தாமல் பூசிக்கொள்ள வேண்டும். கையில் மிச்சம் இருந்ததுன்னா நம்முடைய உடலிலே முழுமையாக பூசிக்கொள்ள வேண்டுமே தவிர அந்த திருநீற்றினை, இறைவனினுடைய பிரசாதமாகி அந்த திருநீற்றினை அந்த ஆலய சுவற்றிலேயே போட்டுவிட்டு வரக்கூடாது. சர்வே ஜனா சுகினோ பவந்து.